ரெடி போகலாமா? ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சாரோட வண்டி வந்து பெரிய வண்டி அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக வந்து அவர் மூவ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த சைடும் கேட்டு இருக்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நல்லா மூவ் ஆகி அப்படி மூவ் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எஸ், ஸ்லோவாக, நம்ம ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கங்க. மெதுவாக ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, அப்படியே போட்டோம் வண்டி நல்லா வெளியில் போய்கிட்டோம். எஸ், இன்னும் போட்டோம், நல்லா போட்டோம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ரோடு இது. ஸோ இந்த ரோட்லேருந்து கட் பண்ணி வெளியே எடுக்கும்போது அந்த லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க, அந்த லெஃப்ட்டில் பார்த்துக்கோங்க, கேட் பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போயிட்டு ஓகே, ரிவேஸ் எடுத்துக்கோங்க, மாற்றி ரிவேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உல்ட்டாவாக திருப்பணும், திருப்பிட்டு ரிவேஸ் எடுங்க. லைட்டாக கொஞ்சமாக ரிவேஸ் வந்துக்கோங்க, ரிவேஸ் அப்படி. ஆமாம், ரிவேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க வெளியில். போதும் 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 போதும். ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. ஸ்லோவாக மூவ் ஆகுங்க. லெஃப்ட்டில் பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டு தான் மெயின். உங்களுக்கு ரைட்டில் இடம் இருக்குது, லெஃப்ட்டில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா கேட் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே தான் பார்க்க வேண்டியிருக்கும் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து எப்படி வண்டியை வெளியில் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சாரோட பார்க்கிங் இது தான். ஸோ அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி வந்து டொயோட்டா ITS. ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பம்மல் அனகாபுத்தூர் ரோடு. ஸோ இது வந்து ஒரு மல்டி டாஸ்க்கான ஒரு ரோடு. இந்த ரோட்டில் தான் வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நாங்கள் இப்போ வந்துட்டுருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டர்ன் திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு மல்டி டாஸ்க் நீங்கள் கற்றுக்கணும், எப்படி வந்து மல்டி டாஸ்க் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நீ இந்த ரோடை வந்து ஓட்டி பார்த்தாலே உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து தெரிஞ்சிடும். சாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஓட்டுறது இப்போ கொஞ்சம் அவருக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் தனியாக ஓட்ட ஆரம்பிச்சதுனால கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். எப்படி சார் இருக்குது பல்லாவரம் அனகாபுத்தூர் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க? நல்லா சூப்பரான ரோடு சார். ஸோ எல்லா சைட்லேருந்து வெஹிக்கிள் வந்துட்டு தான் இருக்குது. கரெக்டு பார்த்து ஓட்டணும், ரொம்ப பார்த்து சேஃபாக ஓட்டக்கூடிய ஒரு ரோடு இது. கொஞ்சம் அசந்தா வந்து என் வண்டியை கூப்பிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்க்கான ஒரு ரோடு இது. ஓடணும், ஏன்னா நிறைய பேர் குறுக்க வர்றது, இந்த மாதிரி திரும்புறது எல்லாமே இருக்குது. கரெக்டு. அட் த சேம் டைம் பின்னாடி இந்த பஸ்ஸும் நம்மளை அப்பையில துரத்தி வந்துட்டு இருக்காரு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி பேனிக் இல்லாமல் ஓட்டிட்டு பேனிக் ஆகாமல். ஆமாம், வழியில் கரெக்டாக போனால் போதும். கரெக்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் விவாஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாருக்கு இன்றைக்கி ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டேஸாகவே அவரே தான் தனியாக வந்து என்னை பிக்கப் பண்ணிகிட்ருக்காரு. அந்தளவுக்கு வந்து டிரைவிங் பக்காவாக கொண்டு வந்தாச்சு. அதை தவிர வந்து பர்சனலில் ஒர்க்காகவும் வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டார். ஸோ இன்னொரு மூமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் அவர் தனியாக ஓட்டும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டினார், அந்த கண்ட்ரோல் எப்படி வந்துருந்தது செம்ம சூப்பராக அப்படிங்கிறத பற்றி கேட்போம். ஏ சார், தனியாக போயிட்டு நிறைய லொக்கேஷன் வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போ தான் சார் நம்ம தனியாக ஓட்டும்போது இப்போ நீங்களும் கூட இல்லை அப்படிங்கும்போது நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது நம்மளை. கரெக்டு. அந்த இது இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு டிராஃபிக். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஜங்க் டிராஃபிக்கு பொறுமை எப்படி நிப்பாட்டி எடுக்கிறது. கரெக்டு. வண்டி கொடுத்துருக்கீங்க, அந்த கேப்பில் நல்லா ரைட் எடுத்து போங்க, அவ்வளோதான், அப்படியே போகலாம் சார். வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கமும் வண்டி. ஸோ இந்த கேப்பில் தான் சார் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்காரு. ரைட் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து சாருக்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த ரோட்டில் ஓட்டணுன்னா நம்ம குயிக்காக ரைட்டு, குயிக்காக லெஃப்ட்டு, குயிக்காக ஸ்லோ, அந்த மாதிரி வந்து மல்டி டாஸ்க்கான விஷயத்த வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து மல்டி டாஸ்க் விஷயத்த பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஸ்டேரிங் வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஒரு கையில் வந்து கீரை மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் 2 கையும் ஸ்டேரிங்லேயே பிடிச்சின்னு இருந்தால் கீரை யார் மாற்றுறது? நான் பக்கத்தில் கூட நானே மாற்றினே இருக்க முடியாது. ஸோ டிரைவ் பண்ணுறவங்க தான் மாற்றணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை ஸ்டேரிங் கண்ட்ரோல்லையும் இன்னொரு கையை வந்து கியரில் வச்சு ஓட்டுறதுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் கால் டாக்ஸி ஓட்டுறவங்களெல்லாம் பாருங்கள். ஸோ அவங்க வந்து அந்த கியர்லேருந்து கையை எடுக்கவும் மாட்டாங்க. ஒரு கையை ஸ்டேரிங்கில் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியரில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏன் மல்டி டாஸ்க் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஜங்க் ரோடு, ஒரு மல்டி டாஸ்க்கான டிராஃபிக் ரோடில் வந்து நம்ம ஓட்டும்போது ஒரு கையால் வந்து நம்ம மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து
நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எப்படி சார் இருக்குது உங்களுக்கு, ஒரு கை வந்து ஸ்டேரிங்கில் இருக்குது, இன்னொரு கை வந்து கியரில் வச்சுருக்கீங்க, டக்கு டக்குன்னு நியூட்ரல் பண்ணுறீங்க, ஸ்டெப் பிரேக் போடுறீங்க, ரெண்டாவது கியர் மாற்றுறீங்க, இத்தனை விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க. இதுவே 2 கையை நீங்கள் ஸ்டேரிங்கில் வச்சு இவ்வளோ குயிக்காக உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எடுத்து பண்ணுறதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் போய்டும். டயர் கடியில் ஒருத்தர் படுத்துருவார், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து கையை எடுத்துன்னு வந்து கியரில் வைக்கிறதுக்குள்ளே டயர் கடியில் ஒருத்தர் படுத்துருப்பார். நம்மளும் பேனிக் ஆகிடுவோம், ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, டென்ஷன் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு நாட் பாசிபிளான ஒரு விஷயம். சிட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒன் ஹேண்ட் டிரைவிங் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒன் ஹேண்ட் டிரைவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சேஃபாக ஓட்ட முடியும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஜங்க் டிராஃபிக்கு, நான் சொல்கிற விஷயம், மல்டிபிளான ஒரு ரோடு, ஹெவி டிராஃபிக்லலாம் ஓட்டும்போது நீங்கள் வந்து கீரை டக்குன்னு மாற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கையை கொண்டு வந்து உங்களுக்கு டக்குன்னு கீரை மாற்றவோ இல்லை நியூட்ரல் ஃப்ளோவில் போடவோலாம் உடனே வராது. அது வந்து யாரெல்லாம் ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் லெவலில் ஓட்டுறவங்க, ரொம்ப வருஷம் வந்து டிரைவிங்கில் ஊறி போய் பழகினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கை இல்லை ஒரு விரலாலே ஓட்டிகிட்டு போயிடுவேன் நான்லாம் இப்போ உங்களுக்கு. ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சிங்கிள் அண்ட் டிரைவுங்கிறது வந்து சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200% சேஃபு. ரெண்டாவது வந்து அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ஒரு மல்டிபிளான ஒரு யூசேஜ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கியர் போட்டார், கை இங்கே இருக்கிறதுனால கியர் மாற்றினார், டக்குன்னு நியூட்ரல் பண்ணுறதுக்கு அவருக்கு வசதியாக இருக்குது. பாருங்கள், செகண்ட் கியர் போட்டார். இப்போ இந்த கையை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்குள்ளே 2 நிமிஷம் டைம் ஆகும். ஸோ கொண்டு வரும்போது வந்து அது ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த கீரில் இருக்கோன்னே மறந்துடும். கை அங்கேயே வச்சுன்னு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். கை அங்கேருந்து எடுத்துன்னு போய் நம்ம ஸ்டேரிங்கில் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து கீரில் கை வைக்கும்போது 5th கியரில் இருக்குமா, 3rd கியரில் இருக்குமா, 4th கியரில் இருக்குமா, இல்லை நியூட்ரலில் இருக்குமாங்கிறதே மறந்து போயிடும். ஸோ அது நிஜமான ஒரு உண்மை. அதனால் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குற அத்தனை பேருமே சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அண்ட் டிரைவ் உங்களுக்கு சேஃபு. அதே மாதிரி இந்த நாபு வந்து உங்களுக்கு மல்டிபிள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாபு. இது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த நாபுலாம் வந்து ரிஸ்க்குங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஓட்டினே இருக்கும்போது உடஞ்சிரும் அப்படின்னு. ஆமாம், 200 கொடுத்து வாங்கினா உடைய தான் செய்யும். நீங்கள் 200 இல்லை 300 கொடுத்து போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிடுங்க. காசுக்கு ஏற்ற பணியாரம் தாங்க. நல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 1500 2000 கொடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியான நாபு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஏன் உடைய போகுது உங்களுக்கு? ஸோ நீங்கள் போய்ட்டு ஒரு 450 500 கொடுத்து ஒரு நாபு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும் அது. இப்போ நம்ம பென்ஸு கார் வாங்குகிறோம், நார்மலாக ஒரு ஆக்டிவா கார் ஒரு இந்த. ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து 3 ஸ்டெப்பில் வந்து எப்படி ரிவேர்ஸில் எடுத்து உள்ளே வைக்கணுங்கிறத அவர் கைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்பை தான் வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. எஸ், 2வது ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 2வது ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்காரு. யா, ஓகே, 2வது ஸ்டெப்புக்கு வந்துட்டார் கரெக்டாக. இப்போ 2வது ஸ்டெப்லேருந்து வீலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டாரு. வீலை ஸ்ட்ரைட் பண்ணணும். ஓகே, வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதான் 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ஏற்றணும். ஸோ இப்போ பின்னாடி ஏற்ற போகிறாரு. எப்படி ஏற்றுறாருன்னு பார்க்கலாம். சூப்பர். பைட்டிங் பாயிண்ட்டு, ஏன்னா ஸ்லோப் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பைட்டிங் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஏற்றணும். அவர் ஸ்லோவாக ஏற்றின்னு போங்க சார். வெரி குட். இன்னும் போகலாம். ஓல்டன். சூப்பர். ஹலோ வியூவர்ஸ், நான் கார் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் நம்ம பார்ப்போம், நம்ம இல்லை நம்ம ஒரு கூகுளில் சர்ச்சும் பண்ணி பார்ப்போம் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை நம்ம லொக்காலிட்டியில் சென்னையில் யார் இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி நானும் 2-3 பேர்கிட்ட விசாரித்து பார்த்தேன். அதில் ஒன் ஆஃப் ட்ரெயினர் யார் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸு. பேசி பார்த்தப்போ மற்றவங்க கொடுக்கல கிளாரிட்டியும் சரி, சார் கொடுத்த கிளாரிட்டியும் சரி, எனக்கு இவர் பேசின விதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டு பண்ணுச்சு. நம்ம ஓட்டிடலாம், இல்லை நம்மள்ட்ட என்ன இது இருக்குது அப்படின்னு நான் ஃபோன் காலில் பேசும்போதே வந்து நான் எப்படிலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று. இன்னொன்று, அவர் கொடுத்த வீடியோஸும் சரி, எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுவும் யூடியூப்பில் பார்த்தேன் நான். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக டிசைடிங் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸு. ஐ திங்க் 5 out of 5 நினைக்கிறேன் நான். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்க பேசுனதும் சரி, நான் இவர்கிட்ட பேசுனதும் சரி, அப்புறம் கூகுளில் வீடியோஸ் பார்த்ததும் சரி, எல்லாமே மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ட்ட சம்திங் யூனிக்காக இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சரி, நம்மளும் ட்ரெயின் பண்ண போகிறோம். இது வந்து லைஃப் டைமுக்கு பண்ண போகிறது ட்ரைனிங் கிடையாது, ஏதோ இந்த 4-5 days தான். இது லைஃப் டைமுக்கு நம்ம வரும். அதனால் நம்ம ஏன் ரிஸ்க் எடுப்பானே, நம்ம நான் பெஸ்ட்டு ட்ரெயினர்கிட்ட போயிடலாம், ஒரு குவாலிட்டியான ட்ரெயினரை போயிடலாம் அப்படின்னு நான் எங்களை சூஸ் பண்ணேன். காஸ்ட் லிட்டில் ஆன் த ஹையர் சைடாக தான் எனக்கும் தோணுச்சு. பட் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஆனதுக்கப்புறம், ஏன்னா லைஃப் டைம் சொல்லி தரேங்கிறாங்க, இன்னும் புதுசாக எனக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தந்துட்டே தான் இருக்காங்க டெய்லி.
அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக அது மணி ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் ரிவ்யூஸ் பாருங்கள், அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள், சேனல் வச்சுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தோன்னே, ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, எந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க ட்ரைனிங்னு தெரியும். பாருங்கள், தென் யூ டிசைட் which one to go for. Thanks. ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.